எப்படி சொல்றது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அண்ட் சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. உண்மையா கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்க அனுபவா மேடம். அவ்வளோ அருமையா கோஆபரேட் பண்ணி ஷூட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி பிப்ரவரி இதை நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை திரையரங்குகளுமே வருது. ஸோ நீங்க உங்களுடைய பேராதரவை கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படங்களையும் நீங்க வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய உங்கள்கிட்ட நாங்க தீர்ப்பு கொடுக்குறோம். நீங்களே எழுதுங்க. யூ ஆர் அவர் ஜட்ஜஸ், யூ மேக் தி ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். 4 ஆர்டிஸ்ட் அட்டகாசமா, அந்த ஹீரோ பப்பும் சரி, ஹீரோயினும் சரி, அந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதே வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஒரு கதை கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து எப்போவுமே ஜெயிக்குங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் பல படங்கள் உதாரணம். அந்த வகையில் இந்த படம் வந்து அரவிந்த்ராஜ் இயக்குனர் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அட்டகாசமாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பல சீனில் அந்த ஹீரோ வந்து, அதாவது ஹீரோவோட அம்மா ஹீரோயின், ஹீரோயின், ஹீரோ ஃப்ரெண்டு, இவங்களை வச்சு அந்த கண்டென்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால படத்தை சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. படத்தில் நடித்த அந்த அம்மா கேரக்டரும் சரி, நடித்த நடிகர்களும் சரி, பிஜிஎம் சரி, என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அரைச்சமாகவே அரைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து படம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஒரு 2 மணி நேரம் நல்ல குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான படம். எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களை திருப்திப்படுத்துங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. டோன்ட் மிஸ் இட் மை டியர் டாலி. உங்கள் டாலியோட வந்து பாருங்கள், உங்கள் மனைவியோட வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். டாட்டா. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். பக்கத்தில் ஓகேயா? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம பிரசாத் லேபில் மை டியர் டாலி மூவிக்காக வந்திருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம பப்புவோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பப்பு மட்டும் இல்லை, ராஜவேலு ப்ரோவும் ஆஸ் எ ஃப்ரெண்டாக கூடவே ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல வெயிட்டேஜான ரோல் தான் அது. ஸோ பழனியப்பன் சொன்ன மாதிரி ஒரு கம்மியான ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான படம் வந்து கொடுத்துருக்காங்க. அரவிந்த்ராஜ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். சூப்பரான படம். தேங்க்யூ. வணக்கம். ஒரு பொம்மை தான் இங்கே இருக்குங்கிறத வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் என்டையர் டீமுக்கும் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல விரும்புகிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு த டீம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ கூட ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு, ஒரு இன்ஸ்டாகிராமை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு சம்பளமும் எல்லாமே நிர்ணயிக்கப்படுறாங்கன்ட்டு. ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் தனியாக ஒவ்வொரு இதுலேருந்து மேலேறி வந்திருக்கிறாரு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ சினிமா ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நானே ஒரு 15-16 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தப்போ இருந்த சினிமா வேறு, இப்போ உள்ள கண்ணோட்டம் வேறு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கீழேருந்து வரவங்களுக்கும் ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூலமாக வரவங்களுக்கும் உள்ள ஒரு மரியாதை எல்லாமே மாறிடுச்சு. எங்கள் மாதிரி யங்ஸ்டருக்கு இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் மாதிரி ஆள் மேலே வரணும். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மீடியாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மச் சார். ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு அப்படியே இன்னும் அது வந்து வெளியில் வர முடியல, அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்தளவுக்கு லைக் எமோஷ்னலாக ஒருத்தங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து நிஜமாவே, ஏன்னா கூட இருந்து இவர் கூட நடிச்சிருக்கேன்னா கூட இருந்து பார்த்ததில்ல. எனக்கு இவரை இப்படி பார்த்தது இல்லை நான். ஸோ அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக பேச முடியல. பட் ஓவரால் டீம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இவரை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஆல்ரெடி வந்து பப்பு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் மூவி பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஹீரோவாக. வேறு லெவல் செம்மையாக இருக்குது.
பண்ணியிருக்காங்க. லவ் கண்டென்ட் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசலாம். ஓகே, பப்பு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ ஹீரோவா ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்காரு. ஸோ ஆங்கரா நம்ம விஜய் டிவில நிறைய ஷோஸ் பார்த்துருக்கோம். ஸோ யூனிக்கா இப்போ வந்து லவ் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன லவ் கான்செப்ட் எடுத்தாலுமே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஸ்டோரி சொல்ல முடியாது, நேரில் வந்து நீங்க ஷோ பாருங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மச்சா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேலும் மேலும் வளர்ந்து வரணும், இன்னும் நிறைய மூவி பண்ணணும். எப்படி சொல்றது, அப்படியே சிரிப்பாவே பார்த்துட்டு எமோஷ்னலா பார்க்கும்போது கண்ட்ரோல்டே இல்லை, பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கான். சூப்பர் வச்சா, இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே பை, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாழ்த்துக்கள் டீமுக்கு, என்னோட வாழ்த்துக்கள். அரவிந்த்ராஜ் ப்ரோ வாழ்த்துக்கள். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ரோல் விஜே அப்படி இருந்து இவரை கதாநாயகனா பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை மற்றபடி ஆடியன்ஸாவோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இன்னைக்கு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இந்த லைஃப்க்கு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக மோஸ்ட்லி லவ்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு டாலாக மெயின்டைன் பண்ணுறது, எதுவும் பேசாமல் கன்சிம்டாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளாலே அப்படி உட்கார முடியாது. ஸோ அப்படி நீங்கள் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓவராலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் எல்லாரும் பார்த்து ரிவ்யூ கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்கு மூவி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனல் வித் காமெடி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ணாவும் சரி, ஆல்மோஸ்ட் அக்காவும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் அதுவும் வந்து லவ் கான்செப்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய 2K கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் லவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 2K kid. 26 kid. ஐயோ, நான் 2K kid. 2K11. 2K11. Nice ma, congrats. Thank you. Super அண்ணா, all the best for 14. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். எனக்கு தெரிஞ்சு பப்பு வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு நிறைய வந்துட்டு விஜய்வா அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலாக எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மூவியில். அது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தேட்டரில் நிறைய சப்போர்ட் ஆகி இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்பமா யூ ரியலி ஆக்டட் சூப்பர் சீரியஸ்லி. அந்த கண்ணி மேய்க்காம பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ், அம்மா கேரக்டர் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ரொடக்ஷன் டீம்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. இந்த மூவி பார்த்தோன்னே வந்து ஃபைனல் ஒன் வந்து ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டாலி மாதிரியே ஹீரோயின் வந்து அப்படியே இருந்தாங்க. எப்படி தான் பிளிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காமெடி வைஸும் ஆகட்டும் சரி, ஆக்சுவலி வந்து விஜய் சார் இவங்கள வந்து ஒரு காமெடியாவோ பிஜேவோ பண்ணி பார்த்துருப்போம். ஸோ லவ்லி வந்து டக்குன்னு வந்து அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. மை டியர் டாலி, எனக்கு படம் வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக இருந்துச்சு. ஃபன்னு செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபன்னாகவும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் ட்ராவல் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த பிளிங்க் பண்ணாமல் நடிச்சிருந்தது வந்து எனக்கு ரொம்ப, அந்த சீன் எப்படி அவங்க ஹோல்ட் பண்ணாங்கன்றது வந்து எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபன்னான இதுவாக இருந்துச்சு. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆக எல்லாரோட மனசையும் கவர்ந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது ஒன் சைடு அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு சைடு போகும். பட் ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 2 மனசுடைய ஒரு கான்செப்ட் தான்.
அந்த ரெண்டு மனசை நம்ம என்னதான் பிரித்து வச்சாலும் என்னதான் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அது கடைசியாக எப்படி ஒன்று சேருது அப்படின்றத இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்டு பப்புவோட ஆக்டிங் அண்ட் டேரக்டர் அரவிந்த் ராஜ் அவங்களுடைய ஒர்க் அப்படின்றது சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மூவி, எல்லாரும் வந்து பார்க்க வேண்டியது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங், அந்த ஒன் சைடான ஒரு காதல்ன்றது என்னதான் நம்ம அந்த ரெண்டு மனசு வேறையாக இருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும் சேர்ந்துரும் அப்படின்றதுக்கான ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மோட்டிவேட்டிவான ஒரு மூவியாக அது இருக்கும். வாழ்த்துக்கள் டீம். எல்லாருக்கும் என்னால பேச முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிஜமாவே பேச முடியல சுத்தமா. இல்ல ஒரே செகண்ட். சின்ன வயசுல உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது, இப்போ உங்க பையன் நடிச்சிருக்காரு, அதை பத்தி ரொம்ப நல்லா இருக்கு, அதான் சொல்ல முடியும். சரி. இப்போ ஜென்ரலாவே வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா விஜய் பப்பு வந்து ஐயா டக்குனு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைச்சிட்டேன். பேசுங்க. அவர் என்ன மாதிரி சை டைப், தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அதான் என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ. நீங்க மேம் ப்ளீஸ் மேம் நீங்க வாங்கம்மா. நீங்க கூட வாங்க. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன். அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரமாட்டேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ, பிகாஸ் ஐ திங்க் லான்ச்சிங்லேயே தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வரும், இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பப்பு யோர் ஆக்டிங் ரேஞ்ச் இஸ் சூப்பர். ஏன்னா யாரோ புதுசா ரொம்ப கஷ்டம்பா. எவ்வளவு டைம் காமிச்சாலும் சுத்தமா சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சார் நான் பறந்துகிட்டு இருக்கேன் சார், ஏதோ 7வது வாரத்துல. நான் நிஜமா மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நான் நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ என்ன புதுசா காமிக்க போறேன், இப்போ லவ் ஸ்டோரிஸ்ல வேற என்ன வர போறேன். ஆனா நிஜமா இந்த பார்த்து ஐ வாஸ் ஷாக். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், இப்போ அந்த ட்விஸ்ட் இங்கே சொல்ல முடியாது, இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம். அண்ட் பப்பு யூ ஆக்டிங், யூ ஆர் லைக் ஜஸ்ட் கில்லிங் த என்டையர், லைக் வாவ். அந்த என்ன சொல்ற, ஐம் ஸ்பீச்லெஸ். உங்கள் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்டிங், ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் அந்த சீனில் உங்கள் ரெண்டோடு, அண்ட் ஃபார் யூ அந்த கண்ணில் தான் எல்லாம் காமிக்கணும். ஸோ வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் லவ் லைஃப்ல ரொம்ப ஈஸியாக எல்லாமே பிரேக்கப் பண்ணோம். ஆனால் அந்த டைம்ல ஒரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரும். அண்ட் யோர் ஃபெய்த் அண்ட் யோர் பிலீஃப் இன் லவ் கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் என்டையர் டீம், ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். மை பெஸ்ட் ஆஃப் த விஷஸ் அண்ட் காங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஏற்கனவே காங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி கோனா பி சூப்பர். நன்றி. தொடர்ந்து வந்து பிரஸ் ஷோ தான் வந்து எல்லாருக்கும் போடுவாங்க, இப்போ வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படங்களும். இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன்? பட் இது ராங் ஒன்றும் இல்லைனோ, செலிபிரிட்டி எல்லாமே நான் கூட இப்போ கூட உங்க முன்னாடி இருக்கும், இப்போ கூட நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு என்டையர் சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் பேக்லேயே இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர், ஓல்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி வி ஹாவ் டு மேக் அ இண்டஸ்ட்ரி வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்போ செலிபிரிட்டிஸ் கொண்டு வரோம், இல்லைனா நான் என் ஹஸ்பண்ட் இஃப் வி ஆர் டூயிங் திஸ் ஷோஸ் தப்பு ஒன்றுமே இல்லை. வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு சப்போர்ட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ். ஆமாம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ பிரஸ். இந்த மூவி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷ்னலான ஒரு ஃபீல் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் பப்பு ப்ரோ. ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து
என்னமா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சேதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே. ஸோ ஒரு ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா விஜய் பப்பு வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்டர் சார் ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது வந்து ஒரு உண்மையான டீம் இருக்கணும், உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்க மேம் அனுப்புமா. ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ஆடுறது பாடுறது கத்தி டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது எதுவுமே இல்லாமல் உக்காந்துற இடத்துல இருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து உண்மையிலே லவ்ல இருந்தவங்க, லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் சிவராமன் சார் வந்து முதல்ல பாராட்டணும். ஏன்னா அவர் இந்த பேனர் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு வந்து, சார் இந்த ப்ரமோஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ், இது இவங்க அப்பாவோட கனவு இது. ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸாக கனவு இருக்குது. இங்கே விஜய் பப்புவோட அப்பாவோட கனவாக இருக்கட்டும், இவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக வரணுன்றது ஒரு கனவாக இருக்குது. ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த பிளிங்க் பண்ண அடிச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எல்லாரையும் பாராட்டுறேன். முக்கியமாக நான் பார்க்குறது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், இந்த கதை இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து கதை இல்லை பெரிய பெரிய படம் பண்ணுறாங்க, கதை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் என் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பக்கத்து மலையாளம், ஈவன் கன்னடா, தெலுங்கெல்லாம் நல்ல கதைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கதையை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா பிரமாதமான கதை. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் நாவலில் சிலையை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுவான். அப்புறம் மேனக்வின் படம் ராதாமோகன் என் ஃப்ரெண்டு தான் பண்ணுது. பட் அதை விட என்னென்னா அதுலெல்லாம் சிலையாகவே இருக்கும், மேனக்வின் வந்து பொம்மையாகவே இருக்கும். இதில் டைரக்டர் வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க, டைரக்டர் வாங்க. இல்லை நான் கதை சொல்றேன், வராது பேசுவேன். அது என்னன்னா அதை மீறி ஒன்று சொல்லியிருக்காரு. அது அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்த விட இந்த ஸ்கிரிப்ட், ஏன்னா நான் வந்து நான் ஸ்பாயிலர் பண்ண எனக்கு தெரியும், எந்த லெவல் வரைக்கும் பேசணும்னு தெரியும். அது மீறி போக மாட்டேன். நானும் அது பண்ணிட்டு நானும் எழுதிட்டு இருக்கேன், தெரியும் எனக்கு. வந்து என்ன விஷயம்னா இந்த படத்தோட அஸ்திவாரம் வந்து இந்த கதை, இந்த ஸ்கிரிப்ட். இந்த எழுத்து இல்லைன்னா அவங்க பிளிங்க் பண்ணாமல் ஆக்ட் பண்ணதோ இவர் கஷ்டப்பட்டதோ பயன் இல்லாமல் போயிருக்கும். அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகள் வரும்போது எது இல்லைன்னு புலம்புறதை விட வரும்போது நம்ம ஆதரிக்கணும். அந்த வகையில் ஸ்பாய்லர் பண்ணல, இது முக்கியமான ஸ்கிரிப்ட். ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வந்த முக்கியமான ஸ்கிரிப்ட். எழுத்து இல்லைன்னா எந்த சினிமாவும் ஓடாது. எழுத்து வர படங்களை நம்ம எல்லாம் ஆதரிக்கணும். அந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நான் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. முக்கியமாக என்ன விஷயம்னா, நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன் தெரியும், ஒரு ஆளாக நடிக்கிறது தான் கஷ்டம். ஒரு 4 பேர் 5 பேர் நிற்கிறோம்னா கவுண்டர் வரும், ஈஸியாக நடிச்சிடலாம். தனி ஒருத்தர் நடிக்கும்போது சின்ன ஒரு அசைவு மிஸ்டேக் இருந்தாலும் லேக் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், ரீடேக் போக வேண்டியிருக்கும். கேமரா முன்னாடி நீங்கள் இருந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாகவும் எழுத்தாகவும் ரொம்ப நல்ல படம். இதை நான் இங்கே ஹாய், வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த படமும் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எந்த டைரக்டருமே வந்து டைரக்டட் பை அப்படின்னு போட்டுட்டு அவரோட பேரை தான் போடுவாங்க. டைரக்டட் பைன்னு போட்டு அரவிந்த் ராஜன் போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நின்றுருக்காங்க எல்லாருமே. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது.
அதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த படத்தில் எனக்கு கனெக்டட்னா பப்பு தான். பப்பு வெரி ஹார்ட் ஒர்க்கு, நிறைய கடந்து அந்த ஒருவர் வந்து கொட்டு போட்டாலும் மோதிர விரலில் கொட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ் சார் கையால் கொட்டு போட்டவர் இவர். ஆமாம், லைட்டாக பார்க்க சிவகார்த்திகேயன் சார் மாதிரியும் இருக்காரு. இல்லை கண்டிப்பாக எல்லாரும் எப்படியும் எழுதுவீங்க. அதனால வந்து டன் த ஜாப் வெரி வெல். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து பிரதிபலிச்சுருக்காங்க. நீங்களும் டன் இட் வெரி வெல். அதே மாதிரி இதில் சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் அம்மாவை நடித்தவங்க வேற லெவல். அப்பா ஒரு சின்ன ரோல் வந்தாலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் ரோலு எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லவ் லாங் லாஸ்டிங்னு வேணால் சொல்லலாம். லாங் லாஸ்டிங் லவ் இது வேணால் கேப்ஷனாக போட்டீங்க. லாங் லாஸ்டிங் லவ்ன்றது லவ் தான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து அது இது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே லவ்ன்றது லவ்வாக மட்டுமே இருக்கும். ஏன்னா அந்த முதல் காதல் எப்பயுமே போயிட்டே இருக்கும். அது அவனுக்கு முதல் காதலாக இல்லைனாலும் அவளுக்கு இல்லைனாலும் இவனுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். முரளி சார் மாதிரி லவ்வே சொல்லாமல் நான் சொன்னேன். நீங்க ஒரு முரளியா ஆமாம், லவ்வே சொல்லாமல் இதே முரளியாக இருக்கிற முரளியை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக மோனோ ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நீங்கள் தானே சார்? சூப்பர் சார், வேறு லெவல் சார். ஏன்னா வந்து இந்த சின்ன படங்கள்னு சொல்கிறத தாண்டி வந்து ஒரு நல்ல படங்கள், அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத தாட் வரதே பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த சினிமாவை உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த குட் லக் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் இஸ் காட் அண்ட் காட் இஸ் லவ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அரவிந்த் ராஜ் சார், இயக்குனர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் பப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவங்க. நம்ம அவங்கள பயங்கரமாக நகைச்சுவை பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம், மற்ற நிறைய ரோல்ஸில் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி ஆன் தி ஸ்க்ரீன். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பப்பு. யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. யூ கோயிங் டு ராக் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக நான் உங்களை பார்க்க முடியுது இந்த படத்தில். அண்ட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ அருமையாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. சிவராம் சார் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல படங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா எங்கள் செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க. அண்ட் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம படம் என்ன பார்க்கக்கூடாதுன்னு ஸோ அவங்க தேர்ந்தெடுத்துட்டு எங்களை எல்லாருமே பார்க்க வைக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தேட். இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும். போயிட்டு இந்த படத்துக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுங்க. ஏன்னா புது இதுவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பப்புக்கு நம்ம எல்லாருமே தெரியும், ஆனாலும் ஒரு லீடாக அவங்க பண்ணுறாங்க இந்த படத்தில். ஸோ போயிட்டு உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த படத்துக்காக கொடுங்க. நன்றி. வணக்கம். ஆக்சுவலி ஐம் ஸோ பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இருந்தாலுமே டேரக்டர் சார் வந்து ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட்ன்றப்போ இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. தட் பப்பு ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த கன்சமிட்ற சீன் எந்த சீன்ஸாக இருந்தாலுமே he helped me with okay calm, நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி they all helped me. And the cameraman, editor sir and producer sir, thank you so much. And உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் தேட்டர்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ சார். பாப்பா